Crescent Nursery and Primary School, Tanjavur presents Science subject for Standard 4, Term 1, My Body, Part 2. Babies are born with 300 bones, but by adulthood, the number is reduced to 206. குழந்தைகள் பிறக்கும்போது 300 வகையான எலும்புகளுடன் பிறக்கின்றன. அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாக ஆகும் பொழுது அவை 206 எலும்புகளாக குறைகிறது. இது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. Do you know babies are born with 300 bones, but by adulthood the number is reduced to 206. Amazing fact. 17 muscles are functioning while smiling and 43 while frowning. So, smile and save energy. எந்த ஒரு வேலை செய்தாலும் அதற்கு நாம் நம்மளுடைய சக்தியை, ஆற்றலை நாம் பயன்படுத்த வேண்டும் அல்லவா? அப்போ என்ன பண்ணுவோம்? உடம்பில் உள்ள ஆற்றல் பயன்படுத்தினா என்ன ஆகும்? நாம் சோர்வடைவோம். வேறஸ் உடலில் ஆற்றல் சேமித்தால் நாம் சுறுசுறுப்பாக வேலை செய்யலாம் இல்லையா? இப்போ என்ன பண்ணுது? 17 தசைகள், 17 muscles, okay, are functioning while smiling and 43 while frowning. Smiling, frowning. Smiling என்ன? சிரிக்கும் பொழுது 17 தசைகள் பயன்படுகின்றன. ஆனால் நாம் கோபப்படும் பொழுது அல்லது வருத்தப்படும் போது 43 தசைகள் வேலை செய்கின்றன. அதனால என்ன பண்ணணும்? So smile and save energy. சிரிக்க வேண்டும். அதனால் நாம் ஆற்றலை நாம் சேமிப்போம். சரியா? பாருங்க எவ்வளவு அழகா சின்னதா சிரிக்கிறோம். புன்னகையே போதும். ஓகே, ஸ்மைல் இஸ் பியூட்டிஃபுல். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் let us take care. நாம் பாதுகாப்போம். எதை பாதுகாக்க போறோம்? If you care for your brain, sleep for 8 hours. This is the brain. If you care for your brain, sleep for 8 hours. If you care for your heart, avoid fatty food. If you care for your stomach, eat healthy food on time. If you care for your kidney, drink more water. If you care for your bone and muscles, exercise regularly. See, these are all the pictures: brain, heart, our stomach, our kidney, and our body. Okay, if you care for your brain, sleep for 8 hours. If you care for your heart, avoid fatty acid. Stomach, eat healthy food on time. Kidney, drink more water. Bones and muscles, exercise regularly. நம் உறுப்புகளை நாம் மிகவும் உன்னிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். மூளை, உங்களுடைய மூளையை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? குறைந்தது 8 மணி நேரமாவது தூங்க வேண்டும். சில பேர் தூக்கம் இல்லாமல் என்னடுவாங்க? பைத்தியம் பிடிச்சிரும். தூக்கம் இல்லாமல் என்ன ஆகும்? பைத்தியம் பிடிச்சு கூட அலைவாங்க. ஹார்ட்னு என்ன? இதயம், குருதியம். இது என்ன பண்ணுது? அவாய்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ். இது நல்லா இருக்கணும்னா, நம்மளுடைய ஹார்ட் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இது இதயம் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? கொழுப்பு நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். தினமும் பிரியாணி, அது இதுன்னுட்டு கொழுப்பு மிக்க உணவுகளை நாம் உண்டோம் என்றால் என்ன ஆகும்? கொழுப்பு போய் நம்மளுடைய இரத்த நாளங்களில் அடைத்து கொண்டு இரத்த ஓட்டத்தை தடை செய்யும். இதனால் என்ன? தேவையில்லாத நோய்கள் உருவாகும். ஸ்டொமக்னா என்ன? வயிற்றுப்பகுதி. இந்த வயிற்றுப்பகுதி என்ன பண்ணணும்? இது நல்லா இருக்கணும். ஈட் ஹெல்தி ஃபுட் ஆன் டைம். சத்தான உணவை சரியான நேரத்தில் உட்கொள்ள வேண்டும், உண்ண வேண்டும். சரியா? அடுத்தது கிட்னி என்ன? சிறுநீரகங்கள்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுது? ரத்தம்
குருதி இதற்குள்ள வந்து இதில் இருக்கிற என்ன வடிகட்டிகள் மூலம் இரத்தத்திலிருந்து குருதியிலிருந்து என்ன பிரிக்கப்படுகிறது? அசுத்தங்கள், உப்புகள் அதெல்லாம் பிரிக்கப்பட்டு சிறுநீராக மாற்றப்பட்டு சிறுநீர் குழாய் வழியாக சிறுநீர் பையில் சேமிக்கப்பட்டு வெளியேற்றப்படுகிறது. சரியா? கிட்னி drink more water. So we have to drink more water so that our blood get diluted. சரியா? நிறைய நீர் குடிக்கும்போது நம்முடைய என்னது குருதியானது இரத்தமானது என்னது இழக்கப்படும். இழகி மெதுவாக இரத்த ஓட்டத்துக்கு சீராக இழகப்பட்டு அது மிகவும் நன்மை தரும். போன்ஸ் அண்ட் மசில்ஸ் எக்ஸசைஸ் ரெகுலர்லி. உடல் உறுப்புகள் நன்றாக இருக்க வேண்டும். போன்ஸ் என்ன? எலும்புகளும், மசில் என்ன? தசைகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். தினமும் உடற்பயிற்சி செய்வது நன்று. Let us go to the next slide. The human body has more than 600 muscles. The human body has more than 600 muscles. The longest bone is thigh bone. The smallest bone is stapes in ear. The longest muscle is in the thigh. Okay, the longest muscle is in the thigh. Let us see. The human body has more than 600 muscles. நம்முடைய உடல் எத்தனை தசைகளை கொண்டுள்ளது? கிட்டத்தட்ட 600 தசைகளை கொண்டுள்ளது. 600 தசைகளை கொண்டுள்ளதாக உள்ளது. அடுத்தது என்ன இருக்குது? நம் உடலின் நீளமான எலும்பு எங்க இருக்கு தெரியுமா? தொடை எலும்பு. நம் உடலின் நீளமான எலும்பு தொடை எலும்பு. மிகச்சிறிய எலும்பு எங்க இருக்குதுமா? காதுக்குள்ளர இருக்குது. சுத்தியல் எலும்புன்னு சொல்லுவாங்க. ஸ்டெப்பீஸ். சுத்தியல் எலும்புன்னு சின்ன எலும்பு மிகவும் சிறியதாக இருக்கும். The longest muscle is in the thigh. நீளமான தசைப்பகுதி, சதைப்பகுதி இல்லாட்டி தசைப்பகுதி எது சொல்லுவாங்க? தொடை தசை அப்படின்னு சொல்லுவாங்க. So you have to remember this. These are all the quiz. In quiz they will be asking how many bones in the baby has, how many bones an adult has. இதெல்லாம் சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன இருக்கும்? உங்களுக்கு பிற்காலத்தில் மிகவும் உதவியாக இருக்கும். It will help you in attending quiz exams. Small quiz exams எல்லாம் they will conduct, that they will be asking it. Okay, next one is let us do. Let us do means what? நாம் செய்து பார்ப்போம். What we have to do? Muscle activity. How our muscles send information to our brain. How muscles send information to our brain. Things we need: 2 large plastic cups, large bag of rice or beans. These two we have 2 large plastic cups, 2 bags of rice or beans. Activity: how we do? Blindfold your partner, your friend. Partner means your friend. Have your partner hold 1 cup in each hand. Take the cups back and add a small amount of beans or rice to 1 cup. Return the cups to your partner's hand. Ask him whether they weigh more. If your partner says one is heavier, ask him which one. Here we understand that the weight difference felt by the muscles was sent to the brain as message. Okay, let us see what muscle activity. என்ன பண்ணணும்? தசை செயல்பாடு பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நமது தசைகள் எவ்வாறு தகவல்களை, எவ்வாறு செய்திகளை நம் மூளைக்கு அனுப்புகின்றன அப்படின்னு தெரிந்து கொள்ள என்னென்ன வேணும்? என்ன தேவை? பெரிய நெகிழி குவளைகள் 2, 2 large cups. அரிசி அல்லது பயறு கொஞ்சம் தேவைப்படும், ஒரு பெரிய பையில தேவைப்படும். சரியா? என்ன பண்ணணும்? ஆக்டிவிட்டி, செயல்பாடு என்ன பண்ணணும்? உன்னுடைய நண்பனின் கண்களை துணியால் கட்ட வேண்டும். தெரியாதவாறு கட்டணும். அப்புறம் என்ன பண்ணணும்? அவர் என்ன சொல்லணும்? ஒரு கையில் 2 கை நீட்ட சொல்லி 2
காலி குவளை வச்சிருக்கோமா, அதை உன் நண்பனை ஒரு கையிலும் ஒவ்வொரு கையிலும் ஒரு காலி குவளையை வைத்திருக்க செய்யவும். கையை நீட்ட சொல்லி ரெண்டுலேயும் ஒவ்வொரு குவளையை வைக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், அவர் பார்த்துக்கிறாரு, சரியா இருக்கா, சரியா இருக்கு, ரெண்டும் சமமாக இருக்கா, சரியா இருக்கு. அப்புறம் என்ன பண்ணணும், 2 கப்பையும் எடுத்துட்டு take the cups back and add small amount of beans or rice to the 1 cup. கோலையை எடுத்துட்டு ஒரு பயிரையும் பயரை போட்டு இல்லாட்டி அரிசி ரெண்டையும் சேர்த்து ஒரு குவளையில் பயிர் கொஞ்சமாக, இன்னொரு குவளையில் அரிசி கொஞ்சம் அதிகமாக, இது ரெண்டையும் மாற்றி கூட செய்யலாம். செய்துட்டு என்ன பண்ணணும், ரெண்டையும் அவர் கையில் வைக்கணும். ரிட்டர்ன் த கப்ஸ் டு யுவர் பார்ட்னர்ஸ் ஹேண்ட், ஆஸ்க் ஹிம் வெதர் தே வெய் மோர். அது உங்கள் நண்பர்களுடைய கையில் கொடுத்துட்டு இதில் எது அதிகமான எடை உள்ளதாக இருக்கிறது அப்படின்னு கேட்கணும். இஃப் அ பார்ட்னர் சேஸ் ஒன் இஸ் ஹெவியர், ஆஸ்க் ஹிம் விச் ஒன். இது என்ன கேட்கணும், எந்த கையில் எது அதிகமாக இருக்குதா, எடை அதிகமாக இருக்கா, ஆமாம் அதிகமாக இருக்குது. அப்போ எந்த கையில் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது எந்த குவளையில் அந்த தானியமோ இல்லாட்டி பயரோ நிறைய இருக்குதோ அது அதிகமான எடை உள்ளதாக இருக்கும் இல்லையா, அதுதானே சரி, அவர் சரியாக சொல்லுவார் இல்லையா. ஹியர் வி அண்டர்ஸ்டாண்ட் என்ன, ஹியர் வி அண்டர்ஸ்டாண்ட் தட் weight difference felt by the muscles was sent to the brain as message. இங்க என்ன பண்ணுது, எது நமக்கு எடை அதிகமாக இருக்கிறதோ அது இதுதான் எடை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த தொடு உணர்ச்சி இருக்குது இல்லையா, தொடு உணர்ச்சி அப்புறம் தசைகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது, மூளைக்கு செயல் கொடுக்கிறது, மூளைக்கு செய்தியை அனுப்புகிறது. அந்த செய்தியை நாம் வாய் வழியாக சொல்கிறோம். இதுதான் இங்க நடக்கிறது. அடுத்தது let us go to the next slide. External organs. External organs means what? In Tamil, வெளி உறுப்புகள், நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய வெளி உறுப்புகள். என்னென்ன வெளி உறுப்புகள் பார்க்குறோம், கை, கால், விரல், நகம், அப்புறம் என்ன காது, மூக்கு, கண், இதெல்லாம் பார்க்குறோம். கண்ணெல்லாம் உள்ள இருக்குது, மூக்கை பார்க்குறோம், அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. ஆனால் பல் இதெல்லாம் என்ன பார்க்குறோம், வெளியில் தெரியுது. நமக்கு இதயம் தெரியுதா, உள்ள இருக்கிறது தெரியல, நுரையீரல் தெரியாது, வயிறு தெரியாது, குடல் தெரியாது, அப்புறம் வேற என்ன தெரியாது, சிறுநீரகம் தெரியாது. இதெல்லாம் தெரியாத உள்ளுறுப்புகள். வெளியில தெரிய உறுப்பு, பெரிய உறுப்பு எது தெரியுமா உங்களுக்கு, தோல். ஓகே, we have all these parts. Okay, nose we can see and eyes we can see, and our teeth, our fingers, our nails and leg, hand, everything you see. Do you know which is the large part of this our external part? You know, our skin. Our skin is the largest external part. Let us see what we are going to see now. Parkal, teeth and its type. Teeth and its type. Parkalum avitrin vagaigalum. The teeth are hardest parts in our body. They are helpful for cutting and chewing the food. The teeth are found inside our mouth. Okay, external organs. The first we are going to see teeth. The teeth are the hardest part in our body. They are helpful for cutting and chewing the food. The teeth are found inside our mouth. பற்கள் நம் உடலில் காணப்படும் மிகவும் கடினமான பாகமாகும். இவை உணவை வெட்டுவதற்கும் மெல்லுவதற்கும் உதவுகின்றன. பற்கள் என்ன, நம் வாயின் உள்ளே காணப்படுகின்றன. பல்லில் ஒரு எனாமல்னு ஒரு இடம் இருக்குது, எனாமல் இருக்குது, பல் மேல ஒரு பூச்சி எனாமல்னு, அதுதான் மிகவும் கடினமானது. எலும்புகளை விட பல்லில் எனாமல் என்று சொல்லக்கூடிய பகுதி மிகவும் கடினமான பகுதி. ரொம்ப நாள் நீடிச்சிருக்கணும் இல்லையா, வயசு இருக்கிற வரைக்கும், நம்ம குழந்தைய பிறந்து வளர்ந்து வர வரைக்கும், பெரியவங்களாகி கிழவனாகிற வரைக்கும் அந்த பல் இருக்கணும் இல்லையா. அந்த பல் உறுதியாக இருப்பதற்கு எனாமல் என்ற ஒரு மேல் பூச்சு தான் காரணம். சரியா friend? Let us see next what. We develop 2 sets of teeth in our lifetime. One, milk teeth. The first set of teeth starts to develop from the age of 6 months. They are called milk teeth. And
they are 20 in number. At the age of 6 or 7, the second set of teeth grow after milk teeth fall. Okay, milk teeth. பால் பற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பால் பற்கள் எப்போ வரும்? நம் வாழ்நாளில் என்ன குழந்தையா பிறந்து வயதானது வரைக்கும் 2 முறை பல் முளைக்கும். எப்படி? நம் வாழ்நாளில் 2 தொகுதி பற்கள் வளர்கின்றன. 2 தொகுதியாக வளர்கின்றன. ஒன்று பால் பற்கள். முதல் தொகுதி பால் பற்கள் என்று சொல்லுவார்கள். இப்பற்கள் என்னாகும்? குழந்தையின் 6 மாதம் முதல் வளர ஆரம்பிக்கின்றன. சின்ன பாப்பாவுக்கு பல் முளைச்சோன்னே சின்னதா அரிசி மாதிரி இருக்கும். அரிசி பல்னு சொல்லுவாங்க இல்லையா? வளர ஆரம்பிக்கின்றன. இவற்றின் எண்ணிக்கை முழுதும் இந்த குழந்தைக்கு ஒரு 2 வயசுல முழுசும் வளர்ந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? 20 பல்கள் வரைக்கும் வளரும். 6 அல்லது 7 வயதில் இப்பால் பற்கள் விழுந்தவுடன் 2வது தொகுதி பற்கள் வளர ஆரம்பிக்கும். சின்ன குழந்தைக்கு பல்லு முன்னாடி 2 பல் விழுந்தோன்னா கிளவின்னு நம்ம கேலி பண்ணுவோம் இல்லையா? கிளவின்னு சொல்லுவோம், கிழவன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த பால் பற்கள் விழுந்தோடனே அதே இடத்துல இன்னொரு பல் முளைக்க ஆரம்பிக்கும். சரியா? இந்த பாருங்க. Let us see the next one. இந்த பார்த்தீங்களா, இந்த சின்ன பையனுக்கு ஒரு பல் விழுந்திருக்குது, மற்ற 2-3 பல்லு தெரியுது. இந்த மாதிரி இருப்பாங்க. அதுக்கு என்ன பேரு? பால் பற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. Next, let us see the permanent teeth. Permanent teeth. Second set of teeth are called permanent teeth. There are 4 types of teeth: incisors, canines, premolars, and molars. You should understand. You should give importance to these words: incisors, canines, premolars, and molars. If permanent teeth fall, we cannot grow one more set of teeth. So it is important to take care of our teeth. There are 32 permanent teeth. குழந்தையிலிருந்து வாலிப பருவத்துக்கு வந்தவன என்ன இருக்கும்? செகண்ட் செட் ஆஃப் டீத், 2வது தொகுதி பற்கள் வளர ஆரம்பிக்கும் சொன்னாங்க. அந்த பற்கள் பேர் என்ன? நிலைத்த பற்கள், நிலையான பற்கள்னு சொல்லுவாங்க. பெர்மனன்ட் டீத். There are 4 types of teeth. 4 வகையான பற்கள் இருக்கும். அது இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க? incisors, canines, premolars and molars. வெட்டும் பற்கள், கோரை பற்கள், முன்கடவாய் பற்கள், முன்கடவாய் பற்கள். அடுத்தது என்ன? பின்கடவாய் பற்கள். சரியா? இதுதான் incisors, canine, premolar and molar. வெட்டும் பற்கள், கோரை பற்கள், முன்கடவாய் பற்கள், பின்கடவாய் பற்கள் என்று சொல்வார்கள். If permanent teeth fall, we cannot grow one more set of teeth. So it is important to take care of our teeth. There are 32 permanent teeth. 32 பற்கள் நமக்கு நிலையான பற்களாக வளர்ந்திருக்கும். இவற்றை நாம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாகும். இங்க பாருங்க, இது பார்த்தீங்களா? உங்களுக்கு இப்படி அழகா தெரியுது பார்த்தீங்களா? எத்தனை பல்லு பெருசா தெரியுது. இந்த குழந்தைக்கு சின்ன பல்லா தெரியுது. ஓகே, this lady has very good set of teeth. Okay, somewhat bigger in size, whereas this child is having smaller teeth, isn't it? See the difference. Next, let us go to the next slide. Importance of oral health. Importance of oral health. நாம் பற்களை என்ன பண்ணணும்? பாதுகாக்க வேண்டும். What is the importance? வாயின் நலத்தை பாதுகாப்பதன் என்ன முக்கியம், என்ன முக்கியத்துவம் அப்படின்னு நாம் பார்க்கிறோம். As we learned, it is important to take care of our teeth and also our mouth. If you do not care your mouth and teeth, you will have problems with eating and speaking. Okay. நாம் பற்களை பாதுகாப்பது போல வாய் நலத்தையும் importance of oral health, வாய் நலத்தையும் பாதுகாப்பது மிகவும் தேவையான ஒன்று. நீங்கள் உங்கள் வாய் மற்றும் பற்களின் நலனில் அக்கறை காட்டவில்லை என்றால் என்னாகும்? உண்பதிலும் பேசுவதிலும் அதிகமான தொல்லைகளை சந்திக்க நேரிடும். என்னாகும்? பற்கள் ஆடிக்கிட்டே இருந்து சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது.
அப்புறம் பற்கள் விழுந்து விட்டா பேச முடியுமா? பேச முடியாது. சரியான சொல் வராது. தஸ் புஸ்ஸுங்கிற சவுண்டு தான் வரும். தஸ் புஸ்ஸுங்கிற ஒலி தான் வரும். ஸோ யூ கேன் நாட் ஈட் அண்ட் ஸ்பீக். ஓகே, you will find difficult problem with eating and speaking. Let us go to the next one. Is healthy mouth. Healthy mouth. வாயை நாம் எப்படி தூய்மையாக நலத்தோடு வைத்துக் கொள்வது, வாய் நலம் அப்படின்னு கூட சொல்லலாம். It is important to take care of our teeth and mouth. Brushing teeth, eating healthy food and regular dental checkup keep us healthy. We should brush our teeth twice a day. This is an order. This is a rule. We should brush our teeth twice a day. Healthy mouth. வாய் நலம் காப்பது நன்று. எப்படி? It is important to take care of our teeth and mouth. நாம் பற்களையும் வாயையும் நன்கு உற்று நோக்கி பார்த்து கொள்வது மிகவும் தேவை. பல் துலக்குதல், brushing teeth, eating healthy food, தூய்மையான நல்ல உணவுகள், சத்தான உணவுகளை உண்ணுதல், and regular dental checkup, பற்களை பல் மருத்துவரிடம் சென்று அடிக்கடி பரிசோதித்துக் கொள்வது. இதெல்லாம் என்ன ஆகும்? வருஷத்துக்கு ஒரு தடவையாவது சோதனை செய்து கொள்ள வேண்டும். பரிசோதனை செய்வது எல்லாம் என்ன பண்ணும்? நம்மை மிகவும் நலத்தோடு வைக்கின்றன. நாம் ஒரு நாளைக்கு இருமுறை பல் துலக்குவது மிகவும் அவசியம். எப்போ துலக்கணும்? காலையிலையும் துலக்கணும், காலையில் எழுந்தவுடன் துலக்க வேண்டியது, அப்புறம் படுக்க போகும் முன்பு துலக்கிவிட்டு படுப்பது நன்று. We should brush our teeth twice a day. Okay, let us see next one. What? Foods for healthy mouth and teeth. Foods for healthy mouth and teeth. நலமான வாய் மற்றும் பற்களுக்கான உணவுகள். நலம், வாய் நலம் காக்கக்கூடிய, வாய் நலமும் பற்களின் நலத்தையும் காக்கக்கூடிய உணவு வகைகள் என்னன்னு பார்க்கலாமா? எப்படின்னு பார்க்கலாமா? Take plenty of fruits, vegetables and dairy products. Take plenty of fruits, vegetables and dairy products. Dairy products என்ன? பால் பொருட்கள். சரியா? நிறைய பழங்களையும் நிறைய பால் பொருட்களையும் காய்கறியையும் நாம் உண்ண வேண்டும். இதில் தான் நிறைய சத்துகள் அடங்கியிருக்கின்றன. Drink water or milk instead of sugary juices. Drink water, coconut water, tender coconut water or milk instead of sugary juice. Sugary juice என்ன? நம்ம வாங்கி கலராக வாங்கி குடிக்கிறோம் இல்லையா? கோகோ கோலா, அது லுட்டுலுஸ்கோ, டோரினோ, அது இப்படி இப்படின்னுட்டு அதெல்லாம் நிறைய என்ன சேர்த்துருப்பாங்க? சர்க்கரை சேர்த்துருப்பாங்க. என்ன? அது அளவுக்கு அதிகமாக இருக்கும். அதையெல்லாம் குடிக்கிறதுனால என்ன ஆகும்? நமக்கு உடலுக்கு கெடுதி உண்டாகும், தீங்கு உண்டாகும், உடல்நல குறைவு ஏற்படும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? அந்த மாதிரி வாங்கி குடிக்கிறது பதிலாக இளநீர் வாங்கி குடிக்கலாம், இல்லாட்டி பால் பொருட்கள், பால் அல்லது பால் பொருட்கள் வாங்கி பருகலாம். அடுத்தது, ஈட் கேண்டி, கேக் அண்ட் ஐஸ்கிரீம் as less as possible. இப்போ என்ன பண்ணணும்? கேண்டீன்னா என்ன? மிட்டாய். அடுத்தது கேக், உங்களுக்கு தெரியும். அடுத்தது ஐஸ்கிரீம், அதுவும் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நீங்கள் பார்த்தோன்னே எனக்கு வேணும் அப்படின்னுட்டு அழுது அடம் பிடிச்சி வாங்குவீங்க. ஆனால் பெரியவங்க சாப்பிட்றாங்களா பார்த்துக்கிறீங்களா? நோ, அவங்க தேவையில்லாமல் அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஓகே, யூ ஷுட் நாட் eat more candy, cake and ice cream and you have to take as less as possible. அது தவிர்க்க முடியாது. நீங்கள் குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி இருக்கணும்? இது வந்து it will help your mouth and teeth safe and healthy. That is why you have to take this. Okay, let us see what are all the good food. This is milk, this is carrot, this is broccoli, this is apple and this is your cabbage. These are vegetables and fruit, milk. These are all good to health, good to your teeth. See the brushing, brush and paste. These are all the good things for your healthy teeth and mouth. Next one, why it is harming your candy, your ice cream and biscuits, cake. Okay, this your chocolates, and what is this? It is your
candy. These are all what happen. This is having more sugar. It will go and settle on the surface of your teeth. That will help the germs to come and attack your teeth. இந்த டிவில எல்லாம் பார்த்துருப்பீங்க, சின்ன சின்னதாக கருப்பு கொண்டு வந்து வச்சு அப்படியே வளர்ந்து வரும், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. டிவி விளம்பரத்தில், பற்பசை விளம்பரத்தில் பார்த்துருக்கலாம். அதுதான் நடக்கும். ஆகவே நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வகையான உணவுகளை எடுப்பதை மிகவும் குறைத்து கொண்டு என்ன பால், என்ன காய்கறிகள், பழங்கள் இதெல்லாத்தையும் எடுக்கணும். ஒரு நாளைக்கு 2 முறை உங்கள் பற்களை துலக்க வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட், டேக்கிங் கேர் ஆஃப் மவுத் அண்ட் டீத். டேக்கிங் கேர் ஆஃப் மவுத் அண்ட் டீத். லெட் அஸ் see. How we are going to take care of our mouth and teeth. Let us see. Change toothbrush once in every 3 months. Once in every 3 months you have to change your brush. Avoid sticky food. Okay, avoid sticky food and brush twice a day after getting up and before going to bed. Rinse your mouth with water every time after you eat. What are the things? 4 important things they are given. Change toothbrush once in every 3 months. Avoid sticky food. Brush twice a day after getting up and before going to bed. Rinse your mouth with water every time after you eat. என்ன சொல்லியிருக்காங்க? வாய் மற்றும் பற்களை எப்படி நன்றாக பராமரிக்க வேண்டும். 3 மாதங்களுக்கு ஒரு முறை என்ன பண்ணணும், உங்களுடைய பல் துளைக்கு பிரஷ் அது என்ன பண்ணணும், தூரிகையை மாற்ற வேண்டும். ஏன், அது அப்படியே நேராக இருக்கிற பல் பிரஷ்ல இருக்கிற பிரிஸ்டில்ஸ் சொல்லுவாங்க, இழைகள், அதெல்லாம் என்ன பண்ணணும், அப்படியே அழுத்தி தேய்ச்சி அது அப்படியே விலகிக்கிட்டே வரும். அது என்ன பண்ணும், நம்மளுடைய உதடுகள், ஈரல்களை காயப்படுத்தும். சரியா, அதனால அதை மாற்ற சொல்றாங்க. அடுத்தது, அவாய்ட் ஸ்டிக்கி ஃபுட்ஸ். பல்லில் ஒட்டக்கொள்ளக்கூடிய சாக்லேட் என்ன போன்ற பொருட்களை என்ன தவிர்க்க வேண்டும். அவாய்ட் ஸ்டிக்கி ஃபுட். ஏன், அப்போ இப்போ அப்படி படிஞ்சிரும், நம்ம சரியாக துலக்கலைன்னாக்கா என்ன ஆகும், அது கிருமிகள் வந்து பல்ல உட்காந்து பல்லை ஓட்டை போட்டு சொத்தையாக்கிடும். அவாய்ட் ஸ்டிக்கி ஃபுட்ஸ். ஓ, chocolates are sticky. If you do not brush correctly, what happen? It will invite the germs to come and attack our teeth. Okay, so we have to avoid sticky food. Brush twice a day after getting up and before going to bed. தினமும் காலை எழுந்தவுடனும் இரவு படுக்க போகும் முன்பும் என்ன பண்ணணும், பல் துலக்க வேண்டும். Rinse your mouth with water every time after you eat. சாப்பிட்ட ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணணும், வாயில நீரை கொண்டு நன்றாக கொப்பளிக்க வேண்டும். கொப்பளித்து துப்பணும். சரியா, அடுத்தது let us see what is the next slide. neem toothbrush. இங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. neem toothbrush. yes, it is our வேப்பங்குச்சி. என்னது, வேப்பங்குச்சி எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து அப்படி தடவிட்டு அப்படியே பல் துலக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, researchers believe that use of neem toothbrushes is the reason behind the bright smiles and healthy teeth of Indian villages. Indians traditionally chew neem twigs to keep their gums and teeth healthy. Okay, what is this? இந்திய ஊரக பகுதிகளில் உள்ள மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, நன்றாக புன்னைப்பாங்க. அப்படி சிரிக்கும்போது பலெல்லாம் பளிர்னு வெளிச்சமா நல்லா வெள்ளையா தெரியுமா. புன்னகைக்கும் நன்கு ஆரோக்கியமான நலமிக்க பற்களுக்கும் என்ன பயன்படுத்தினார்கள், வேப்பங்குச்சிகளை பல் துலக்கியாக பயன்படுத்தி வருகிறார்கள். வருவதே காரணம் என்ன, ஆராய்ச்சியாளர்கள் நினைக்கிறாங்களாம். அப்புறம் என்ன, இந்தியர்கள் தங்கள் ஈறுகள் மற்றும் பற்களை நலமாக வைத்துக்கொள்ள வேப்பங்குச்சிகளின் ஒரு முனையை கடித்து பல்லை துலக்கி பயன்படுத்தி வந்தனர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வேப்பங்குச்சி எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். எஸ், திஸ் இஸ் தட். ஓகே, திஸ் இஸ்
neem leaf, neem fluorescent, and these are all neem twigs. பச்சை குச்சி, பச்சையா இருக்கும், tender and chewable. கடிக்கும்போது என்ன ஆகும், பற்களுக்கு நம்ம ஒரு இது எக்ஸசைஸ், ஏன்னா அது பயிற்சியை தருகிறோம். கடிச்சு அதை நாராக ஆகும், அதை எடுத்து அப்படி தொலைக்கணும். கசப்பாகவும் இருக்கும். அது என்ன, அதில் இருக்கிற வேதிப்பொருட்கள் நம்மளுடைய பல்லில் உள்ள கிருமிகளை கூட கொன்றுவிடும். The chemical in these twigs may kill the harmful bacteria and germs. Okay, let us go to the next slide. Try to answer. Okay, so far we have studied the lesson and now we are going to try to answer this. Tick right mark the food that are good for your teeth and cross, that is wrong mark for the food that are bad for your teeth. What you are going to do? உங்கள் பற்களுக்கு நன்மை தரும் உணவுகளுக்கு சரி என்ற குறியை இட வேண்டும். என்ன, தீமை தரும் உணவுகளுக்கு சரியில்லை, தவறு என்ற குறியை இட வேண்டும். விட்டுட்டீங்களா? எல்லாம் செய்துட்டீங்களா? சூப்பர்ப்பா, நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாம் செய்துட்டீங்களே. இது என்னன்னு தெரியுமா? இது பிரக்கோலின்னு சொல்லுவாங்க. இது ஒரு காய்கறி பொருள். இது என்னது? சாக்லேட். ஓகே, சாக்லேட். இது முட்டைக்கோஸ். சரியா? திஸ் இஸ் பிரக்கோலி, this is chocolate, this is cabbage, this is your candy, and this is your cake, carrot, milk, meat, biscuit, and our egg, almond, and your ice cream, cone ice cream. Okay, என்னது? பிரக்கோலி, மிட்டாய். மிட்டாய்னா என்ன? சாக்லேட்னு சொல்லுவாங்க. முட்டைக்கோசு, இது ஒரு மிட்டாய், கேண்டி மிட்டாய்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் கேக், இது கேரட், இது பால், மீட்னா கறி. அடுத்தது இது என்னது? பிஸ்கெட், முட்டை, அல்மோண்ட்னா என்ன? ஓகே, பாதாம். அடுத்தது இது என்னது? உங்க ஐஸ்கிரீம். சரி, செய்துட்டீங்களா? சரி, இப்போ நீங்கள் செய்ததெல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கலாமா? கம்ப்யூட்டர் சொல்லுங்க. இது என்னது? பிரக்கோலி சொல்லிட்டாங்க. சரி, அடுத்தது என்ன? இது சாப்பிடலாமா? கம்ப்யூட்டரே சொல்லிட்டாங்க. Okay, computer has told this is broccoli and you can take this. Next one is your chocolate. Chocolate is correct? Yes. But you should not take it. It is harmful to your teeth. Next, cabbage. Yes, you can eat. Next is candy. No, you should not take more. Okay. This one is cake. You should not eat the cake. More cake you should not eat. Okay, always. Right. Next one is carrot. Yes, you can eat. Yes. Next one is milk. Milk also you can take. And meat. Yes, meat you can take. Biscuit, not often. You can take very rarely. Okay. Next one is egg. Is good for your health. Next one is almond. And this one is good for your health. And next one is ice cream. Is good for your health. Okay. Is it correct? Have you done correctly? Okay, yes. Let us go to the next stage. Good touch, bad touch, and don't touch. Good touch, bad touch, and don't touch. Touchனா என்னப்பா? தொடுறது தானே. நம்ம இது வரைக்கும் என்ன உணர்ச்சிகள்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ என்ன டச்னா? தொடுறது. இதில் என்ன இருக்கு? குட் டச், நல்ல தொடுதல். பேட் டச், தவறான தொடுதல். and don't touch, தொடாது இருத்தல். இது மூன்று வகையான நம்ம இதை பார்க்க போகிறோம். Okay, we are going to see. Let us see what is this. Try to answer. Is it good touch or bad touch? Why? They are given two pictures, A and B. Somebody, they are touching this girl and private parts. They are touching the private parts, whereas this mother is hugging the baby. Which one is good touch? B is the good touch, isn't it? B is good touch, A is bad touch. This is don't touch. Okay, this is good touch, this is bad touch.
Okay, next, let us see the next one. This is bad touch, this is good touch. Okay. Good touch and bad touch are the words most commonly used to explain what touch is okay and what touch is not okay. This helps us to understand when to tell a safe person about bad touch and ask for help. Good touch is a touch that cares for us or makes us feel safe. Bad touch is any touch that we don't want or makes us feel scared. Let us learn how to keep ourselves safe. So we are small children. Somebody, the stranger will come and touch you here and there. Okay, unwantedly he will touch. Okay, you should know which one is good touch, which one is bad touch. நல்ல தொடுதல் மற்றும் தவறான தொடுதல் என்ற சொற்கள் பொதுவாக எவ்வகை தொடுதல்கள் சரி அல்லது தவறு என்பதை விளக்க பயன்படுகின்றன. தவறான தொடுதல் பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கும் பாதுகாப்பான நபரிடம் எப்போது கூறி உதவி கேட்பது என்பதை நாம் புரிந்து கொள்ளவும் இவை உதவுகின்றன. நம்மீது அக்கறை கொள்ளும் அல்லது நம்மை பாதுகாப்பாக உணரச் செய்யும் தொடுதல் நல்ல தொடுதல். பாருங்க, இந்த அம்மாவிட்ட இந்த பேபி அணைத்திருக்காங்க, அப்போ பாதுகாப்பாக இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா? நல்ல தொடுதல் எனப்படும். நாம் விரும்பாத அல்லது நம்மை பயமுறுத்தக்கூடிய தொடுதல் தவறான தொடுதல் ஆகும். சில பேர் அடிப்பாங்க, சில பேர் கண்ணத்தை கிள்ளுவாங்க லேசாக, அதுக்கப்புறம் தலைமுடியெல்லாம் பிடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் என்னது? அடிக்கிறதே என்னது? இட்ஸ் அ பேட் டச் தான். அப்புறம் தேவையில்லாத ப்ரைவேட் பார்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். லெட் us see the private parts. Okay, about private parts, touching private parts and something like that, everything we will see later. இதெல்லாம் என்ன பண்ணும்? நல்ல தொடுதல். நம்ம விரும்பாத அல்லது நம்மை பயமுறுத்தக்கூடிய தொடுதல் தவறான தொடுதல் எனப்படும். Okay, let us go to the next. Activities related to good touch. Parents hug and kisses. Parents pats you on the head. Friendly hugs by family members. Shaking hands. These are all the activities related to good touch. Activities related to bad touch. Touching the buttocks and other private parts. Hitting, slapping, spitting, pushing or punching, kissing. These are all activities related to bad touch. Activities that make you feel scared or nervous or ashamed. Dirty talk and dirty pictures. Showing dirty pictures and talking dirty talks are activities related to bad touch. With this you know what is good touch, what is bad touch. This is good touch. Okay, these are all the activities are bad touch. Next is my body is my own. I never allow others to misuse it. Never be afraid to shout and say don't touch me. It is never your fault. Okay, let us see what is the meaning in Tamil. நல்ல தொடுதல் அல்லது தீய தொடுதல், இவை இரண்டும் என்னென்ன என்று பார்ப்போம். நல்ல தொடுதல் தொடர்பான செயல்கள். பெற்றோரின் அணைப்பும் அவர்கள் நம்மை முத்தமிடுவதும் நல்ல செயல் அல்லது நல்ல தொடுதல். தந்தை உன்னுடைய அப்பா உன் தலையை தடவி வருடி கொடுப்பது அல்லது தட்டுவது, லேசாக தட்டுவது எல்லாம் நல்ல செயல்கள். ஃப்ரெண்ட்லி ஹக்ஸ் பை ஃபேமிலி மெம்பர்ஸ். குடும்ப உறுப்பினர்கள், அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, மாமா, அத்தை, சித்தப்பா, சின்னம்மா, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? உங்களை அணைத்து கொண்டு பேசுவார்கள். இவ்வாறு செய்வதும், நட்பாக அணைத்து கொண்டு பேசுவதும்
நல்ல தொடுதல். அப்புறம் உங்களுடைய நண்பர்களுடன் நீங்கள் கை குலுக்குவது, ஷேக்கிங் ஹேண்ட்ஸ். சரியா? பெரியவர்களுடன் கை குலுக்குவதெல்லாம் ஹலோ அப்படின்னு சொல்லி கை குலுக்குவீங்க. இது நல்ல தொடுதல். எது தீய தொடுதல்? இது பார்க்கலாமா? தவறான தொடுதல், பிஷ்டம், அதாவது சூத்தமட்டன் சொல்லுவாங்க இல்லையா? the buttocks, touching the buttocks and other private parts, மறைமுக பாகங்களை தொடுவதும். hitting, அடித்தல். ஸ்லாப்பிங், கன்னத்தில் அறைதல். ஸ்பிட்டிங், காரி துப்புதல். புஷிங், தள்ளுதல். ஆர் பஞ்சிங், குத்துதல். பிஞ்சிங், பிஞ்சிங்னா கிள்ளுதல். கிஸ்ஸிங், என்ன, முத்தமிடுதல், உங்களுடைய விருப்பமின்றி முத்தமிடுதல். இவையாவும் தவிர்க்கக்கூடிய தவறான தொடுதல்கள். சரியா? இது தவறான தொடுதல். சரியா? இது செய்யக்கூடாது. அப்புறம் ஆக்டிவிட்டிஸ் மேக் யூ ஃபீல் ஸ்கார்ட், உங்களை பயமுறுத்த சொல்லும் அல்லது பதற்றமாக வைக்கும் எந்த செயலும் என்ன உங்களுக்கு அது தவறான தொடுதலில் தான் வரும். அது அடுத்தது ஆக்டிவிட்டீஸ் மேக் யூ ஃபீல் ஸ்கேர்ட் ஆர் நர்வஸ் ஆர் அஷேம்டு, வெட்கப்படுவதற்கும் பதற்றமாக வைப்பதற்கும் உண்டான செயல்கள் எல்லாம் கெடுதியான தொடுதல்கள், தீய தொடுதல்கள் என்று சொல்லலாம். டர்ட்டி டாக், டர்ட்டி டாக் என்ன, பாலியல் குறித்து அசிங்கமாக பேசுவது. டர்ட்டி டாக் அண்ட் டர்ட்டி ஆக்டிவிட்டீஸ், அது தொடர்பான படங்களை காண்பிப்பதும் என்ன, தீய தவறான தொடுதல் என்பதன் பொருளாகும். My body is my own. I never allow others to misuse it. எனது உடல் எனக்கே சொந்தம், அதை மற்றவர்கள் தவறாக பயன்படுத்த நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன், ஒப்புதல் தர மாட்டேன். அடுத்தது, என்னை தொடாதே, டோன்ட் டச் மீ என்று உறக்க சொல்லணும். யாராவது உங்களுக்கு தெரியாதவங்க என்ன உங்களை தொடுறாங்க அல்லது கட்டி அணைக்கிறாங்க, முத்தமிடுறாங்கன்னாக்கா அதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சத்தமாக சொல்லணும். அண்ட் இது உங்களுடைய தவறே அல்ல. உங்களை தவறாக தொட்டவரை பற்றி வெளியில் சொல்ல தயங்காதீர்கள், ஏனெனில் அது உங்களுடைய தவறல்ல, அதை செய்தவருடைய தவறு என்பதுதான் இந்த பாடத்தில் நாம் கற்றுக்கொண்ட செய்திகள். ஓகே, we will go to the next page. If you receive a bad touch, you must say don't touch in a loud voice. Leave that spot quickly. Tell elders like parents or teachers till you get help. சரியா? இது என்ன செய்யணும்? நம்ம if you receive a bad touch, நீங்கள் ஒருவர் மூலம் தவறான தொடுதல்களை பெறுகிறீர்கள் என்றால் என்ன பண்ணணும்? தவறான தொடுதல் யாராவது செய்தா கண்டிப்பாக உரத்த குரலில் என்னை தொடாதே அப்படின்னு சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணணும்? அந்த இடத்தை விட்டு லீவ் தி ஸ்பாட் குயிக்லி. இந்த இடம் தான் சொல்றாங்க, இந்த இடத்திலிருந்து வேகமாக சென்று விட வேண்டும். டெல் எல்டர்ஸ் லைக் பேரண்ட்ஸ் ஆர் டீச்சர்ஸ் டில் யூ கெட் ஹெல்ப். பெற்றோர் அல்லது ஆசிரியர் அல்லது உனக்கு நம்பிக்கைக்குரியவர்களிடம் சொல்லி உதவியை பெற வேண்டும். என்ன பெற வேண்டும்? உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க? காவலர்கள், போலீஸ்கிட்ட சொல்லுவாங்க. சொல்லி என்ன தேவையான நடவடிக்கையோ அதெல்லாம் எடுப்பாங்க. அடுத்தது என்ன பார்க்கலாமா? let us go to the next slide. Student must be taught that offenders might resort to the following dirty tricks. என்ன ட்ரிக்ஸ்? என்ன தந்திரங்கள். டர்ட்டி ட்ரிக்ஸ் என்ன இழிவான தந்திரங்கள் சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் பி தாட். இதில் இந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள 6 அல்லது இதற்கு மேலும் சில தந்திரங்களை செய்து உங்களை கடத்தி கொண்டு போவதற்கோ அல்லது தொடுவதற்கோ முயற்சிப்பார்கள். என்ன இதெல்லாம் செய்யும்போது என்ன பண்ணணுங்க? கொஞ்சம் என்ன விழிப்புணர்வோடு இருந்து இவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும். ஸ்டூடெண்ட் மஸ்ட் பி தாட் அண்ட் that offenders might resort to the following dirty tricks. Your mother is admitted in the hospital, so I have come to take you there. Next, what they say? First one, your mother is admitted in the hospital, so I have come to take you there. Next one is, could you please accompany me and guide me to reach this address? Like that they will ask address, tempting you with gifts and money. Next one is distracting you with the promise of sweets or
food. Next one, offering to play doctor game and hide and seek game, trying to touch you under that pretext. Okay, pretending to show great concern for you. Okay, these are all the dirty tricks they make you to they make to touch you. Dirty tricks. என்ன சொல்லுவாங்க, உங்களிடம் இழிவாக நடப்பதற்கு செய்யக்கூடியவர்கள் செய்யும் முயற்சிகள் என்னென்ன? Your mother is admitted in the hospital. உங்க அம்மாவை என்ன மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆக்சிடென்ட்ல மாட்டிருக்காங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு கொண்டு போவாங்க. கொண்டு போயிட்டு வேற தவறான வழிகளில் பயன்படுத்துவார்கள். Your mother is, so I have come to take you. ஆகவே நான் உன்னை அங்கு அழைத்து செல்கிறேன், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லுவாங்க. Could you please accompany me to guide me to reach this address? என்னோட இந்த முகவரியை காண்பிப்பதற்கு என் கூட உன்னால வர முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் tempting you to gift or money, என்ன உனக்கு ஆசை வார்த்தைகள் கூறி என்ன பரிசு பொருட்கள் தருவாங்க, பணம் கொடுப்பாங்க அப்படின்லாம் சொல்லி உங்களுடைய ஆசை உன் மீது ஆசை காட்டுவார்கள். உன்னை டெம்ப்ட் பண்ணுவாங்க, ஆசை காட்டுவாங்க. அடுத்தது distracting you with the promise of sweets or food, இனிப்புகள் அல்லது பிடித்த உணவை வாங்கி தருவதாக கூறி உங்களை அப்படி கவனத்தை ஈர்த்து நல்லவர்கள் போல் நடிப்பார்கள். ஆனால் அவர்கள் நல்லவர்கள் அல்ல. ஆஃபரிங் டு பிளே டாக்டர் கேம், டாக்டர் என்ன பண்ணுவார், உங்களை பரிசோதிப்பார் இல்லையா, அங்கங்கே தொட்டு பரிசோதிப்பார் இல்லையா, அவர் செய்கிற மாதிரி வா நம்ம டாக்டர் கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் டாக்டர், நீ தான் பேஷண்ட், இங்கே படு அப்படின்னு சொல்லி அப்படி மெதுவாக கையை தொடர்றது, காலை தொடர்றது, தேவையில்லாத பக்கங்களை மறைமுக இடங்கள்லாம் தொடர்றதுக்கு செய்வாங்க. இல்லை விட்டால் ஹைட் அண்ட் சீக், ஓடி ஒளிந்து விளையாடுதல் அல்லது கண்ணாமூச்சி விளையாடுதல், இந்த மாதிரிலாம் விளையாடிட்டு வந்து பிடிக்கிற மாதிரி கட்டி பிடிப்பாங்க. இதெல்லாம் செய்யக்கூடாது. செய்தால் என்ன பண்ணுங்க, அந்த இடத்த விட்டு விலகி வந்துடுங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, pretending to show great concern for you, மீது மிகவும் அக்கறை உள்ளது போல காண்பிப்பாங்க. இந்த மாதிரி செய்யக்கூடிய ஆசாமிகள் எல்லாம், இந்த மாதிரி செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாம் தீய நோக்கத்தோடு செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். இவர்களிடம் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். Let us go to the next slide. Safety tips every child should know. Tell everything to your parents, especially to mother. Don't share addresses and phone numbers with strangers. Don't answer the phone or open the door without an adult presence. Never eat anything you get from strangers. Have emergency telephone number with you. Okay. Now, what is that? ஒவ்வொரு குழந்தை, safety tips to every child should know. ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய பாதுகாப்பை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விவரங்கள். சேஃப்டி டிப்ஸ் எவ்ரி சைல்ட் ஷுட் நோ. டெல் எவ்ரிதிங் டு யுவர் பேரண்ட்ஸ், எஸ்பெஷலி டு யுவர் மதர். இன்னைக்கு வகுப்புக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னாக்கா உங்களுடைய வகுப்பில் என்னென்ன நடந்தது என்பதை என்ன பண்ணணும், உங்களுடைய அம்மாவிடம் மறக்காமல் சொல்ல வேண்டும். பேரண்ட்ஸ்னா அப்பாட்டையும் சொல்லலாம், அம்மாட்டையும் சொல்லலாம். ஆனால் என்ன, அம்மா தான் நிறைய நேரம் உங்கள் கூட இருப்பாங்க. அதனால அம்மா கிட்ட என்ன சொல்லணும், இன்னைக்கு இது நடந்ததுமா அது நடந்ததுமா சொல்லணும். வழியில் வரும்போது நடந்தது கூட நீங்கள் சொல்லலாம். டோன்ட் ஷேர் அட்ரஸஸ் அண்ட் ஃபோன் நம்பர்ஸ் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். உங்களுடைய முகவரியையோ அல்லது உங்களுடைய தொலைபேசி விவரங்களை நீங்கள் யாரிடமும் சொல்லக்கூடாது. டோன்ட் ஆன்சர் த ஃபோன் ஆர் ஓப்பன் த டோர் வித்தவுட் அன் அடல்ட் பிரசன்ஸ். பெரியவர்கள் அருகில் இல்லாத போது என்ன பண்ணக்கூடாது, யாராவது வந்து கதை தட்டுறாங்கன்னா உடனே கதை திறந்தக்கூடாது. வர்றவன் என்ன இருக்கலாம், திருடனாகவும் இருக்கலாம் இல்லையா. அண்ட் டோன்ட் ஆன்சர் எனி ஃபோன் கால். எந்த அழைப்பையும் நீங்கள் தொடர்பு கொள்ளாதீர்கள். அந்த அழைப்பை நீங்கள் பெரியவர்கள் இல்லாமல் அந்த அழைப்பை நீங்கள் தொலைபேசியில் வரும் அழைப்பை நீங்கள் எடுக்கக்கூடாது. நெவர் ஈட் எனிதிங் யூ கெட் ஃப்ரம் ஸ்ட்ரேஞ்சர். அந்நியர்கள், வேற யாராவது தெரியாதவங்க நமக்கு எதுவும்
சாப்பிடக்கூடிய பொருட்கள், உண்ணக்கூடிய பொருட்கள், தின்பண்டங்கள் கொடுத்தால் அதை நீங்கள் வாங்கக்கூடாது, தின்னக்கூடாது. ஹேவ் எமர்ஜென்சி டெலிஃபோன் நம்பர்ஸ். உங்களிடம் என்ன இருக்கணும்? உங்களுடைய நினைவில் எமர்ஜென்சி நம்பர், அப்பாவுடைய தொலைபேசி எண் என்ன, அலைபேசி எண் என்ன, அம்மாவுடைய அலைபேசி என்ன, தாத்தா அலைபேசி என்ன, ஏதாவது ஒரு எண்ணை நீங்கள் என்ன மனனம் செய்து கொண்டு இருக்க வேண்டும். மனப்படமாக இருக்கணும். கேட்டோடனே இந்த ஃபோன் பண்ணின்னு எங்கள் தாத்தா வருவாங்க, எங்கள் அப்பா வருவாங்க, எங்கள் அம்மா வருவாங்கன்னுட்டு சொல்கிறதுக்கு தெரியணும். சரியா? இதெல்லாம் நீங்கள் மனதில் வைக்கக்கூடிய குறிப்புகள். அடுத்தது என்ன பார்க்கலாமா? For teachers, parents, how to prevent sexual abuse and what are the signs of sexual abuses? Sexual abuse என்ன? பாலியல் துன்புறுத்தல் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணலாம்? இதெல்லாம் நீங்கள் எப்படி உங்களை அதிலிருந்து காத்து கொள்ளலாம்? For teachers and parents, how to prevent sexual abuse and what are the signs of sexual abuse? Behavior of the child to be watched. Depressed and withdrawn from their peer group, moving away from particular individual, excessive dependence, decline in learning and dominant behavior, self-destructive behavior. Internet can cause adverse impact. This is for teachers and parents. What? The behavior of the child should be watched. If any deviation is there, immediately it should be brought to the knowledge of the principal or parents. Okay. And depressed behavior, குழந்தையின் நடத்தையில் புதிய மாற்றங்கள் ஏதாவது ஏற்படுகிறதா என்று கூர்ந்து கவனிக்க வேண்டும். அடுத்தது என்ன? டிப்ரெஸ்ட் அண்ட் வித்ட்ரா ஃப்ரம் their peer group. அவருடைய நட்பு வட்டாரத்தில் இருந்து விலகி இருப்பாங்க, தனியாக இருப்பாங்க, சோர்வான மனநிலை இருப்பாங்க. இதெல்லாம் இருக்கும். மனசோர்வு மற்றும் நட்பு வட்டத்திலிருந்து விலகி போகுதல், இதெல்லாம் என்ன இதெல்லாம் ஒரு காரணிகளாக இருக்கும். அதெல்லாம் அந்த குழந்தை ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். Moving away from a particular individual, excessive dependence, declining in learning and dominant behavior. குறிப்பிட்ட ஒரு நபரிடமிருந்து ஒதுங்கி போகுதல் அல்லது விலகி இருத்தல் அல்லது அதிகப்படியான சார்புணருடன் இருத்தல், படிப்பதில் கவனம் இல்லாமல் decline in learning, படிப்பு சம்பந்தமான பொருள்களில் கவனம் இல்லாத இருத்தல், அண்ட் டாமினன்ட் பிஹேவியர். எப்போ பார்த்தாலும் அடம் பிடிக்கிறது, டாமினன்ட் பிஹேவியர். இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஏதோ அந்த குழந்தைகிட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம். செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் பிஹேவியர், தன்னைத்தானே துன்புறுத்தி கொள்ளும் நிலையில் இருப்பார்கள். அப்புறம் அந்த இன்டர்நெட் கேன் காஸ் அட்வர்ஸ் எஃபெக்ட். நிறைய இணையதளங்களை பார்த்தால் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய இணையதளத்தை பார்த்தாலும் இந்த மாதிரியான செயல்கள் வர சந்தர்ப்பங்கள் உள்ளன, வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன அப்படின்னு பார்க்கலாம். Let us see the next one. Try to answer. Look at the pictures and write good touch or bad touch. These are all already we have seen what is good touch, what is bad touch. See here, shaking hands and touching private parts of this girl, patting by mother on this boy's head, a stranger is giving gift on. These are all the good touch or bad touch. You have to write good touch or bad touch. Okay, by this time you have finished. Very good. Now let us see which one is good touch, which one is bad touch. What is that? See, shaking hands with friends. Is it a good touch or bad touch? Yes, it is a good touch. Now, touching private parts by unknown persons. Okay, this is a bad touch. Next one, pat on head by mother. It is a good touch. Now, gift offered by a stranger. This child is offered by a teddy bear doll by a stranger. So it is a bad touch. Next one, the approaching girl are abused by this man is what? It's a bad touch. Next one, hugged by father. Hugging by father is a good touch. Father or mother, she's mother, hugging by
Mother. This father is not there. It is mother. Okay. It's a next one. Yeah. Fellow is asking address. Do you know this address? Will you please help me and come show me this address like this. The stranger is offering the address. So you should say it's a bad touch. Next one is, yeah, elder is abusing the girl. Abuse of a girl by an elder is a bad touch. Very good. These are all, you know what is good touch, what is bad touch. Next we will go to the next slide. Evaluation part we have come. Pick out the odd one. Pick out the odd one. This is the science subject. Already we have studied. We have to know which one is odd one. Okay, heart, legs, brain, kidney. These are all these things. 1, 2, 3, 4. One is odd one. Like this. Second one, eyes, ears, fingers, lungs. These are all the this one words. In this odd one is there, we have to find out. Next one is forebrain, midbrain, hindbrain, nervous. Okay, nerves. It is not nervous, it is nerves. Forebrain, midbrain, hindbrain, nerves. Okay, now you tell. Oh, you have done it, all of you. Odd one, you know. Yes, let us verify your answer. Okay, thank you. Let us see. Legs are odd one. Why? Heart, brain, kidney are internal organs. Internal organs. Legs are external organs. Okay, heart, brain, kidneys are internal organs. Legs are external organs. என்ன பண்ணலாம், ஹார்ட், பிரெயின், கிட்னி எல்லாம் இருக்கு, உடம்புக்குள்ள இருக்குது. லெக்ஸ் பார்க்க முடியாது. லெக்ஸ் என்ன இருக்குது, வெளியில இருக்குது. கால்கள் வெளியில உள்ளன, பார்க்க முடியும். இன்டர்னல் ஆர்கன், எக்ஸ்டர்னல் ஆர்கன். ஓகே, நெக்ஸ்ட். legs are external organs, others are internal organs. Very good. Now fingers, same way. Eyes, ears, lungs are internal organs, fingers are external organs. Okay, let us see this. Fingers are external organs, others are internal organs. Forebrain, midbrain, hindbrain, nerves. Forebrain, midbrain, hindbrain is an internal organ which is inside our skull. Nerves are outside the skull. Okay, this is what they meant. Nerves are separate system. Others are parts of brain. Brain is inside our skull. Nerves are all over our body. Okay, this is a differentiation. Okay, let us go to the next slide. Now complete the figure with words given in the brackets. Kissing on the mouth, grandparents love, hitting the buttocks, pat of a dad on head, parents hug and kisses, showing awkward pictures. These are all the things we have already read, isn't it? We have already read. Let us bifurcate. Let us complete the figure with words given in the bracket. Which are all good touch, which are all bad touch. Okay, let us complete. Kissing on the mouth. Kissing on the mouth is a bad touch. Okay, next. Grandparents love. Grandparents love is good touch. Hitting the buttocks. Hitting the buttocks is bad touch. Next one is pat of dad on head. Pat of dad on head is good touch. Next one is parents hug and kisses is good touch. And showing awkward pictures is what? Yeah, showing awkward pictures is bad touch. This diagram you should know. You should have it in your mind. Okay, next one is this one. Find the answers from the following clues and circle the words. First one is done for you. What first one? H-E-A-R-T, heart. What is the first one? An internal organ. Heart is internal organ. Now what they ask? Organ that helps us to breathe. Organ that helps us to
breathe. What is that? You know? Yes, it is lungs, isn't it? Where is lungs? Yes, it is here. You have to round like this. Now, an organ removing waste from our body. You know what organ removing waste from our body? You might be knowing it. Yes. Yes, you have to write. You have to write and round it here. Unfair and unhealthy touch or unfair and unhealthy touch is called what? What? Come on. Yes, very good. Now you have to write that and round it here. Every day we should drink more what? Yes, every day we should drink. Yes, correct. Now let us check your answer whether it is correct or not. Okay, heart already done, an internal organ. Heart is an internal organ. Second one is organ that helps us breathe. Right? What is that? Heart. Next one is what? Lungs, lungs. Oh, right. We have to write here our lungs. Next one, an organ removing waste from our body. Which one is removing? Kidney. Kidney is removing waste from our body. Okay, and now this you are going to write here. Right. Kidney. Unfair and unhealthy touch is what? A bad touch, isn't it? Bad touch. B-A-D touch. T-O-U-C-H. Here you have to write bad touch. Next one is every day we should drink more water. Yes, very nice. See, all of you are done very nicely, isn't it? You verify your answer here. Now, next is say true or false. Say true or false. Head, hand and legs are internal organs. Is it correct? If it is correct, you say true, or if it is wrong, you should say false. You should say false. Head, hand and legs are internal organs. Next one is heart is made of muscles. Is it correct? Right. Muscles are the soft parts that cover our bones. Is it correct? Yes. Then you put your answer here. Next, brush your teeth once a day. Brush your teeth once a day. Is it correct? Right. You write the answer here. Next one is father patting you on your head is a good touch. Father patting you on your head is a good touch. Whether it is correct or not. Okay. Now you have finished your answer. We will check it. Head, hand and legs are internal organs. False. They are external organs. We can see. Next one, heart is made up of muscles. Yes, it is true. Okay. Muscles are the soft parts that cover our bones is true. Correct. Next one is brush your teeth once a day. False. Brush your teeth twice a day. One is early in the morning after bed. Next in the night before you go to bed. Father patting on your head is a good touch. Yes, true. Okay, let us go to the next slide. Yes, choose the correct answer. Choose the correct answer. One, what? One, dash is the commanding center of our body. Dash is the commanding center of our body. Which one is correct? Heart, lung, kidney, brain. Which one is correct? Yes, you know the answer. You write it here. Food is converted to energy in the neck, heart, stomach, nose. Which one is correct? You write your answer here. What is in your book? You write in the blank. Every day we should brush our teeth dash times. Already we know. We have read it. Isn't it? Every day is a single word. We should brush our teeth dash times. How many times? Yes. 1, 2, 3, 4. Which one is correct? You write your answer here. Good touch is fair and dash
touch. Good touch is a fair and dash touch. What? Unhealthy, bad, unsafe, healthy. Which one is correct? You have to write the answer here. Drink a lot of dash every day. Already we have read. Already we have done. In the exercise itself we have done, isn't it? Drink a lot of dash every day. What is that? Oil, water, packed juice, salt water. Which one we have to drink? Yes, all of you are done. Good, very good. Now let us check your answer. Okay. Brain. Brain is the commanding center of our body. See here, brain is the commanding center of our body. Next one is, food is converted into energy in the stomach. Stomach. Okay, right? Write the stomach here. Next one is, every day we should brush our teeth 2 times a day. 2 times every day we should brush our teeth 2 times. This is the correct answer. Next one is, good touch is a fair and healthy touch. What is that? Good touch is a fair and healthy touch is the answer. Drink a lot of water every day. Every day. Okay, these are the answers. You verify with this slide. Next slide is, answer the following questions in 1 or 2 sentences. Answer the following questions in 1 or 2 sentences. What are the questions? Name the internal organs. The internal organs are brain, lungs, stomach, heart, kidneys, bones, and muscles. Okay, these are all internal organs. All are covered by our skin. Okay, the internal organs are brain, lungs, stomach, heart, kidney, bones, and muscles. We cannot see that. That's why they are internal organs. Next one is, what are the functions of brain? Now we have to answer. You know what is the function of the brain? It is the commanding center of our body, and it helps us to think and perform various actions. This is the important function. Next one, list out the food items for healthy mouth and teeth. Already we have read in our lesson, isn't it? This is, we should eat plenty of fruits, vegetables, and dairy products. Drink tender coconut water or milk instead of sugary juices. Eat candy, cake, and ice cream as less as possible. So these activities will help us for healthy mouth and teeth. Next question is, how will you take care of your heart and kidney? How will you take care of your heart and kidney? Now, I do physical exercises and breathing exercises regularly. Drink plenty of water. Eat less amount of sweets and ice creams, and avoid fatty and junk food. These are all the things will help you to keep our heart and kidney healthy. Next one is, what do you do when someone touches you and you feel uncomfortable? What do you do? I will say, don't touch, in a louder voice. I will leave the place, or I will leave the spot quickly. I will tell my parents or teachers or elders till I get help. Okay, these are all the answers you should know. You write on your notebook and read well. Next slide is, think and answer. When an unknown person disturbs you, how do you behave? Write in your own words. Okay, these are all good touch, about good touch and bad touch. Okay, you have to write your own words. I say, don't touch, in a loud voice. I leave the place quickly. I tell my mother or father or teacher or elders at my house
till I get help. Okay, this is the answer you should know. Which organ controls thinking, speaking and learning? Write its three important parts. Everything is in your evaluation portion is there. It is there, and you have, if you have read the lesson carefully, you will be answering these questions. Okay, brain controls thinking, speaking and learning. The three important parts of our brain are: one is forebrain, two is midbrain and three is hindbrain. It is not hindbrain, it is hindbrain. Okay, next one, projects. This you have to do of your own. Make a model of lungs with the help of locally available materials. Make an album with pictures of internal organs. You do these projects of your own and send to us. We will evaluate and give you the marks. Okay, this is the end of this lesson, I think. Yes. Please follow the link for our earlier video on Standard 4 Science subject Term 1 My Body Part 2. This one is the link. Okay, next, this is from Crescent Nursery and Primary School, Tanjavur. Thanks for watching this video. Kindly subscribe our channel and press the bell button to